சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மார்கழியில எந்த தெய்வத்தை வழிபட்டா அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். இத பத்தி தான் பார்க்க போறோம். மார்கழி மாதம் புண்ணிய பலன்கள அதிகமா பெறக்கூடிய மாதம். இந்த மாதத்துல செய்யப்படக்கூடிய வழிபாடுகள், தானங்கள், பூஜைகள் இது எல்லாத்துக்குமே பல மடங்கு அதிகமான பலன குடுக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதத்துல நம்ம எந்த தெய்வத்த வழிபட்டா கூடுதலான பலன்கள நம்மளால பெற முடியும்ன்றத பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதமே தெய்வீக மாதம் தான். இது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்றதுனால, இந்த மாதத்துல அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு, வீட்லயும், கோவிலுக்கு போயும் இறை வழிபாடு செய்றதுனால பாவங்கள் நீங்கி, நன்மைகள் அப்படின்றது அதிகரிக்கும். இறை அருளால வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, மார்கழி மாதத்துல எந்த தெய்வத்த எப்படி வழிபட்டா அதிகமான பலன் கிடைக்கும்? நாம நினைக்கிறது மட்டும் இல்லாம, நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில உயர்வும், அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்படலாம். மார்கழி மாதத்துல எந்த தெய்வத்த வேண்டுனாலும் வழிபடலாம். மற்ற மாதங்கள வழிபடுறத விட, மார்கழி மாதத்துல அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில விளக்கேற்றி வச்சு வழிபட்டா, பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் மார்கழி மாதத்துல காக்கும் கடவுளான பெருமாள வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. மார்கழி மாதமே கண்ணனோட மாதமா கருதப்படுது. இதுக்கு பல காரணங்கள் உண்டு. 12 ஆழ்வார்கள்ல ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியார், கண்ணன் மேல திருப்பாவை பாடி, பாவை நோன்பு கடைபிடிச்சு, தாம் விரும்பினபடியே இறைவனோட திருவடிய அடைஞ்சது இந்த மார்கழி மாதத்துல தான். அதனால தான் மார்கழி மாதமும் ஆண்டாளோட திருப்பாவை பாடல்களும் இன்னைக்கு வரைக்கும் பிரிக்க முடியாததா இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம புராணங்கள் படி மகாபாரதத்துல குருஷேத்திர போறப்போ அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கீதைய உபதேசம் செஞ்சதும் இந்த மார்கழி மாதத்துல தான். அது மட்டும் இல்லாம தன்னோட நண்பனை பார்க்க வந்து தயக்கத்தோட ஒரு பிடி அவல கொடுத்ததுக்காக அளவில்லாத செல்வத்தையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் குசேலருக்கு பகவான் கிருஷ்ணர் வாரி வழங்குனதும் இந்த மார்கழி மாதத்துல தான். அதனால தான் மார்கழியில கீதை ஜெயந்தியும் குசேலர் தினமும் கொண்டாடப்படுது. இத பத்தி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல மார்கழி மாதத்தோட சிறப்புகள் அப்படின்ற தலைப்புல இருக்கும். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. சரி, பதிவுக்குள்ள போகலாம். மார்கழியில பெண்கள் கண்ணனை வேண்டி பாவை நோன்பு இருந்தா, மார்கழி மாதம் நிறைவடைந்து தை மாதம் துவங்குனதுமே அவங்க விரும்பினது போலவே கணவனும் விரும்பிய வாழ்க்கையும் அமையறதுக்கு வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற பழமொழி உருவானதுக்கு இந்த நம்பிக்கையும் ஒரு காரணமா சொல்லப்படுது. மார்கழி மாதத்துல இறை சக்தியை ஈர்க்கக்கூடிய வழிபாடுகள்ல எந்த அளவுக்கு நம்ம ஈடுபடுறோமோ அதே அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில நன்மைகளும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி தான் மார்கழி மாதத்துல முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் மற்ற தெய்வங்களோட வழிபாடுகளை செய்யறது ரொம்பவே சிறப்பானது. இந்த மாதத்துல காலையில எழுந்து சாணத்துல விநாயகரோட உருவம் பிடிச்சு வச்சு அதுக்கு பூக்களும் வச்சு வழிபடுறதுனால அந்த நாளும் மார்கழி மாதமும் மட்டும் இல்லாம வாழ்க்கை முழுவதும் தடைகள் ஏற்படாம நன்மைகளும் இறை அருளும் விரைவா கிடைக்க வழி செய்யும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மார்கழி மாத சிறப்புகள்ல இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.